நம்ம இந்த வீடியோல பார்க்க போற தகவல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான நேரங்கள்ல சில முக்கியமான இடங்கள் நமக்கு பயன்படக்கூடிய சில முக்கியமான அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமான இடம் முக்கியமான நேரம் எதுவா இருந்தாலும் சரி இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரே நோக்கம் தான். டிரான்ஸ்லேட்டிங் இல்ல டிரான்ஸ்லேட்டர். நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், இன்னொரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணணும் இல்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இது வரைக்கும் டைப் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். இனி அப்படி நீங்க டைப் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா நீங்க உங்க வாய்ஸ் மூலமே சரி, நீங்க என்ன பேசினாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இருந்து தெரியாத லாங்குவேஜ் நீங்க ஆடியோவா இருந்தாலும் சரி இல்ல டெக்ஸ்டா இருந்தாலும் சரி நீங்க ஈஸியா டைப் பண்ணிக்க முடியும், கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் என்னென்ன அப்ளிகேஷன் பயன்பட போகுதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர் ஜப்பானில் இருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இதெல்லாம் பார்க்கறது முதல் வீடியோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் நாலு நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒரு தேவைக்கு சில அப்ளிகேஷனுங்கிறதுல அந்த சிலங்க இடத்துல நீங்கள் 3 போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு தேவைக்கு ஒரு 3 அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். எதுக்கு ஒரு தேவைக்கு 3 அப்ளிகேஷன் சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஒரு தேவைக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷனை காமிச்சிட்டு இது நல்லா இருக்குது நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறத விட ஒரு 3 அப்ளிகேஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா அந்த 3ல் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கிறதுக்கு எளிமையாக இருக்குங்கிறது தான் ஒரு தேவைக்கு 3 அப்ளிகேஷன். 3 அப்ளிகேஷனுமே ஒரே பொதுவான வேலை செஞ்சாலும் சில விஷயங்கள்லாம் மாறுபட்டிருக்கும், சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 3 அப்ளிகேஷனும் பொதுவாக ஒரே வேலையை செய்து கொடுத்தாலும் அதை எப்படி வரிசைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வச்சு தான், அது எவ்வளோ எம்பி சைஸ் இருக்கோ அதை வச்சு தான் வரிசைப்படுத்த போகிறோம். முதலாவது அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன், வெறும் 3.5 எம்பி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி இதுதான். நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் ஆல் லாங்குவேஜ்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். ஐக்கான் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் தான் கேட்கும், அந்த பெர்மிஷன் கொடுத்துருங்க. வெறுமனே இதில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை மட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வேலையை மட்டும்தான் செய்து கொடுக்கும். கூடுதலாக உங்கள் கேலரியில் உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ் ஏதாவது இமேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த இருக்குல்ல, இங்கிலீஷ் இருக்குது, நான் தமிழ் மாற்றிக்கிறேன். இப்போ நான் தமிழ் இங்கிலீஷ்னு மாற்றிட்டேன், பேச போகிறேன். ஹலோ நண்பர்களே, எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம பேசின தமிழ் மேலே இருக்குது, கீழே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களுக்கு தேவையோ ஈஸியாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுமோ பேஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன், இந்த வேலையை மட்டும் தான் செய்து கொடுக்கும். இதோட கூடுதல் ஒரே ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால், உங்கள் கேலரியில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருந்து என்ன லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதையும் நீங்கள் தேவைன்னா காப்பி பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன், ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அது போக ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிராப் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப எளிமையான அப்ளிகேஷன், வெறும் 3.5 எம்பி மட்டுமே உள்ள அப்ளிகேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிரான்ஸ்லேட்டர் லிஸ்ட்டில் ரெண்டாவது வரக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ஸ்பீக் அண்ட் டிரான்ஸ்லேட்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் தான். இதை நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்பீக் அண்ட் டிரான்ஸ்லேட்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணி இந்த ஐக்கானை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்னோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா ப்ரோ வெர்ஷன் ஆப் இந்த ஆப்பு. ஆனால் நமக்கு தேவையான அந்த டிரான்ஸ்லேட்டிங் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இன்னும் சில விஷயங்களை நீங்கள் அடிஷனலாக ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் தமிழ் இருந்து இங்கிலீஷ் மாற்றிக்கிறேன். தமிழ் இங்கிலீஷ் மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன பேச நினைக்கிறீங்களோ நீங்கள் பேசுகிறத ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஹலோ நண்பர்களே, எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய கூடுதல் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைப் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ண நினச்சாலும் நீங்கள் என்ன விஷயம் டைப் பண்ண நினைக்கிறீங்களோ ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் லாங்குவேஜ் தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட சைஸ்ன்னு போயிட்டீங்கன்னா ஒரு 10.1 MB இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் 3வது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய டாக்கிங் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் தான். இதோட சைஸ்ன்னு போயிட்டீங்கன்னா ஒரு 31 MB இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான நிறைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டாக்கிங் டிரான்ஸ்லேட் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஐக்கானை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். பார்க்குறதுக்குமே ரொம்ப செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் என்ன லாங்குவேஜ்லேருந்து என்ன லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நினைக்கிறீங்களோ ஆப்போசிட் சைடில் ரொம்ப பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழில் தான் நார்மலாக பேசுவோம், தமிழ்லேருந்து வேறு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோமோ அந்த லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் தமிழ்லேருந்து கொரியனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். ஹலோ நண்பர்களே, எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? 안녕 친구들, 어디에 있고 어떻게 지내?
பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழில் பேசி கொரியனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண விஷயத்தை நீங்கள் காப்பி பண்ணி ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அந்த காப்பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். என்ன லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழில் பேசி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் சரி ஒரு லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ஆப்பில் கொடுத்துருக்கூடிய கூடுதலான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே கூடிய ஆரோ டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரான்ஸ்லேட்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பொதுவான இடங்களில் நடக்கக்கூடிய சில கான்வர்சேஷனை கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு லாங்குவேஜில் இருக்கும், ஒரு அந்த இடத்துல நிற்கிறோம், நமக்கு அந்த இடத்துல என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெடிமேடாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க, ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க, ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பொதுவான இடங்களுக்கு எங்கேயா போகிறீங்க, அங்கே என்னென்ன கேள்விகள் கேட்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதன் மூலம் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கூடிய இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீபோர்டாகவும் பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் நார்மல் கீபோர்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அது ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான கீபோர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட்டருக்கு சூப்பரான ட்ரான்ஸ்லேட்டராகவும் பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் இந்த அப்ளிகேஷனுடைய உங்கள் மொபைலோட கீபோர்டாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன், நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 31 MB இருக்கக்கூடிய சூப்பரான அப்ளிகேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே தேவைக்குன்னு சொல்லி 3 அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். 3மே சில ஃபியூச்சர்ஸை வச்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். 3மே ப்ளே சொல்லக்கூடிய அப்ளிகேஷனுங்கிறதுனால கீழே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, எந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிங்க. டைப் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணாமல் வாய்ஸ் மூலம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்லாம் பயன்படுதுன்னு சொல்லி பார்த்த இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கங்க. உங்களுக்கு கூட தெரிஞ்சால் போதாது, மற்றவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. நிறைய குறை எது இருந்தாலும் சரி, வீடியோ அல்லது சேனல் எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்லதோட சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.